இந்த பையனோட லவர் இவனை விட்டுட்டு வேற பையனை கல்யாணம் பண்ணனால கடுப்பான பையன் அவ ஏதோ சொல்ல வரதுக்குள்ளேயே அந்த பொண்ணு மண்டையிலே ஒரு போடு போட்டு சாச்சிட்டான். அந்த நேரம் பார்த்து வெளியே இருந்து யாரோ கதவை தர ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி வால்யூமை ஹை பண்ணிட்டு அவன் போட்டிருந்த ஜாக்கெட்ல இருந்த ரத்த கரையை போக்குறதுக்காக வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு போய் கதவை திறந்து பாக்குறான். என்னப்பா ஒரே சத்தமா இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட இல்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன்னு போய் சொல்லிட்டு கதவை சாத்தி விட்டுட்டான். அந்த பொண்ணை அடிச்சுக்குள்ள யூஸ் பண்ண ஜாரை கொண்டு போய் கழுவி வைக்கும் போது தான் பாக்குறான். அதே மாதிரி இன்னொரு ஜார் அந்த இடத்துல இருக்கு. சரி ஜாக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா வாஷிங் மிஷின்ல போட்டு ஜாக்கெட்டை சந்தேகப்பட்ட பையன் அங்கிருந்த இன்னொரு துணி எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு ஆன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த துணியும் மறைஞ்சு போச்சு. உடனே டெட் பாடியை கொண்டு வந்து அந்த வாஷிங் மிஷின்குள்ள போட்டு ஆன் பண்ணி அதை மறைச்சிட்டான். எப்படியோ தப்புஸ்டோண்டா சாமி. நம்ம வேக வேகமா வந்துட்டு இருக்கும் போது அவன் காலை எது தடுக்குது என்னன்னு பார்த்தா அவனோட ஜாக்கெட் வாஷிங் மிஷின்ல தொலைஞ்சு போனது. இங்க எப்படி வந்துச்சுன்னு திறந்து பார்த்தா அதுக்குள்ள அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் செத்து கிடக்குறான். ஆக்சுவலி உண்மையா என்ன நடந்திருக்குன்னா அந்த பொண்ணு அவளோட லவ்வரான இந்த பையன் கூட வாழ்றதுக்காக சொந்த ஹஸ்பண்டே கொலை பண்ணிருக்கா. அது தெரியாம இந்த பையன் அவளை கொலை பண்ணிட்டான். வாஷிங் மிஷின்ல மறைஞ்சு போனதெல்லாம் இங்கதான் வந்து விழுகுது.